Good morning students. Today third science lesson 4 science in everyday life. The first page. Do you think science is separable from our day-to-day life? Science is the study of the natural world around us. We learn science by observing, experimenting and describing. Science is all around us. Examples of science can be observed from the time we wake up till we go to sleep and even while one is sleeping. மார்னிங் வேக்கப் ஆகிறதுலேருந்து நைட் வந்து ஸ்லீப் தூங்குற வரைக்குமே சயின்ஸ் வந்து நம்மளோட இருந்துட்டு தான் இருக்குது. தென் சயின்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப் இன்க்ளூடிங் ஃபுட், எனர்ஜி, மெடிசின்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லெய்ஷர் ஆக்டிவிட்டீஸ். ஹவு சயின்ஸ் இஸ் இன்வால்வ்டு இன் டெய்லி லைஃப், எப்படி வந்து இன்வால்வ் ஆகுது. ஈவன் இன் அவர் ஸ்லீப் அவர் பாடி இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. வி ஆல்சோ see dreams in our sleep. When we eat food, our digestive system is at work. Medicine, vessels and furniture we use are the products of science. இதெல்லாமே வந்து சயின்ஸ் தான். ஸோ மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் இருக்கிற ஆக்ஷன்ஸு, ஆக்டிவிட்டீஸு எல்லா இதுக்குமே சயின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. The next page, kitchen science. If one wants to explore science in its everyday use, then kitchen is the right place to start. To understand how water boils or how idlis are made, we need to know science. So எப்படி நம்ம சொல்கிறோம் கிச்சனில் வந்து சயின்ஸ் யூஸ் பண்ணுதுன்னா, how we boil the water, we put on the stove and we have put one vessel and put some water. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீட் ஆகும்போது தென் ஆட்டோமேட்டிக்கலி when the water is boiling, that is science. Then idlis எப்படி வந்து ஸ்டீம் பண்ணுறோம், இட்லிஸ் வந்து how to make idlis, when we steam the vessel we made the idlis. So this is the science. What do you infer from the above picture? என்ன பார்க்குறீங்க, the first picture is shows boiling water and the second shows boiling milk. ரெண்டுமே வந்துட்டு பாயிலிங் மில்க் ஒன்று, பாயிலிங் வாட்டர் ஒன்று ஆகுது. அப்போ வாட் இஸ் பாயிலிங்? பாயிலிங்னா என்ன? ஹீட்டிங் அ லிக்விட் until it becomes gas is called boiling. Boiling the water means to heat the water until it becomes gas and mixtures with the air. அப்போ ஹீட்டிங்னா என்னது அப்படின்னா, லிக்விட் until it becomes gas is called boiling. அப்போ லிக்விட் வந்து நல்லா ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணுறது வந்து நம்ம பாயிலிங்னு சொல்கிறோம். தென் பாயிலிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் த லிக்விட் பாயில்ஸ். அட் திஸ் டெம்பரேச்சர் த லிக்விட் சேஞ்சஸ் இன்டு கேஸ். அப்போ வந்து பாயிலிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த வாட்டர் வந்து ஸ்டீம் ஆகி எவாப்ரேட் ஆகி அந்த கேஸாக வெளியே வருதில்ல, அது வரைக்கும் அது பாயிலிங் பாயிண்ட் தான். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது அப்படின்னு பார்த்தா, டெஸ்ட்ராய்ஸ் ஜெர்ம்ஸ், இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் பர்ன் டிசீசஸ். அப்போ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர்? அது வந்து ஜெர்ம்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுது, தென் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, தென் ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் பர்ன் டிசீசஸ். வாட்டர் பர்ன் டிசீஸ், தண்ணியில் இருக்கிற டிசீசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, அது டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர். தென் குக்கிங் இட்லி. Idli is a common and usual breakfast of Tamil Nadu. What process is involved in the preparation of idli batter? Batter means maavu. Then what type of cooking process is involved in making idli? என்ன what process, என்ன process வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது? We put the vessel and we pour some water அந்த இட்லி தட்டெல்லாம் மேலே வச்சுட்டு then we have one cloth to put some butter in that on that cloth. then we steam that. அப்படி தானே, நல்லா ஸ்டீம் பண்ணோன்னா we get the idlis. நம்ம வந்து வாட் டைப் ஆஃப் குக்கிங் ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அதுக்கு அப்படின்னா ஸ்டீமிங் மெத்தட். ஸ்டீமிங் ப்ராசஸ் தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் do you know the ingredients used for making idli அப்படின்னு கொடுக்குறாங்க. இட்லிக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ், வாட் ஆர் த இன்க்ரீடியன்ஸ்? ரைஸு, பிளாக் கிராமு, ஃபெனுக்ரிக்னா வெந்தயம், தென் சால்ட், இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சா we have the butter, அது வந்து கிடைக்கும். தென் we steam that. அப்போ வந்து நம்ம யூஸ்வலாக இட்லி வந்து அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் இட்லி மேக்கிங் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவில். சோக்கிங் ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் இன் வாட்டர், கிரைண்டிங், அலோவிங் இட் இன் டு ஃபெர்மெண்ட், தென் ஸ்டீமிங் இன் இட்லி குக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டீமிங், என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது ஸ்டீமிங்கில்? ஈஸி குக்கிங் மெத்தட், ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டட். ஸோ வென் வி சிக்னா த டாக்டர் வந்து ப்ரிஃபர் வாட் இஸ் த வாட் ஃபுட் தே ப்ரிஃபர்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இட்லி வந்து சாப்பிடுங்க,
அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன ஃபுட்டாக தான் இருக்கும், இட்லியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டீம்டு ஃபுட் வந்து எப்போவுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸ்டீம்டு ஃபுட் ரிட்டைன்ஸ் விட்டமின் சி அண்ட் இ வந்து இருக்குது. தென் இடியாப்பம் கொடுத்துருக்காங்க. வி குக் இடியாப்பம் பை ஸ்டீமிங். இடியாப்பம் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ரைஸ். அப்போது இட்லி இடியாப்பம் எல்லாமே வந்துட்டு த பேஸ்டு இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸ் தான். தென் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய இட்லிஸ் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இன் ஆர்டர் டு அட்ராக்ட் த சில்ட்ரன் அண்ட் கஸ்டமர்ஸ், கேட்டரர்ஸ் மேக் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி பை மிக்சிங் த பேட்டர் வித் பீட்ரூட் கிரேட் ஆர் கேரட் கிரேட் அண்ட் சர்வ் தெம் ஆஸ் பீட்ரூட் இட்லி அண்ட் கேரட் இட்லி. கேரட்டை கிரேட் பண்ணி போடுறது, பீட்ரூட்டை கிரேட் பண்ணி போடுறது, வேறு ஏதாவது சம் மசாலா ஐட்டம்ஸு, பொட்டேட்டோஸு அந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பேட்டரை வந்து அதிலோட மிக்ஸ் பண்ணி ஊற்றுனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லிஸ் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டோம், கிடச்சிட்டோம். த டாக்டர் அட்வைசஸ் பேஷண்ட்ஸ் டு ஹேவ் இட்லி ஆர் இடியாப்பம். கேன் யூ கெஸ் ஒய்? பிகாஸ் தட் இஸ் த ஸ்டீம் ஃபுட். It easily digested. Then that's why the doctors preferred idli and idiyappam first. Idiyappam கூட சொல்ல மாட்டாங்க, இட்லி தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. when we sick na the doctor first preferred us for idli. அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டிக் த ஐட்டம் விச் யூ see in your kitchen. என்னென்னலாம் ஐட்டம்ஸ் நம்ம கிச்சனில் பார்ப்போம், ரைஸ் பார்ப்போம். தென் டர்மரிக் பவுடர் ஓகே பார்ப்போம். தென் இது பெப்பர் வந்து we see in the kitchen. தென் கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் கிச்சனில் இருக்குமா? நோ, இட்ஸ் ராங். தென் வாட்டர் இட்ஸ் கம்பல்சரி இருக்கும். தென் கார்லிக்கு, தென் கேப்சிகம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். தென் டாய்ஸ் எல்லாம் இருக்குமா கிச்சனில்? நோ. தென் சில்லிஸு கண்டிப்பாக இருக்கும். தென் தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் வி புட் இன்சைட் த கிச்சன். தென் செகண்ட் பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிக் த ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ஆர் மேட் பை ஸ்டீமிங். இதெல்லாம் வந்து ஸ்டீமில் செய்யலாம். தென் ரைஸ் இடியாப்பம் வந்து ஃபஸ்ட் வந்து இடியாப்பம் வி ஸ்டீமிங். தென் அதிரசம் வந்து ஸ்டீம் பண்ண முடியுமா? இல்லை, அது வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இட்ஸ் ராங். தென் இது வந்துட்டு எக்கு வந்து ஸ்டீம் பண்ணுறோமா? இல்லை, அது வந்து பாயில் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ராங். தென் கொழுக்கட்டை வந்து என்ன பண்ணுவோம்? வி ஆர் ஸ்டீமிங். தென் பூரி வந்து ஸ்டீம் பண்ண முடியாது, அது இட்ஸ் அ டீப் ஃப்ரை. தென் ரைஸ் வந்து இட்ஸ் ஆல்சோ நாட் ஸ்டீமிங், இட்ஸ் பாயிலிங். தென் இட்லி இஸ் ஸ்டீமிங். தென் புட்டு ஆல்சோ ஸ்டீம். அப்படிதானே, அதுவும் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுப்போம். தென் அரேஞ்ச் த பிக்சர்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். அப்போ வந்து இட்லி வந்து எப்படி மேக் பண்ணுறது செய்யறதுன்றதை கரெக்ட் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு வந்து சோக் த ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் ஃபெனுக்ரிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். தென் செகண்ட் பிக்சர் வந்து மேலே இருக்குது. தென் செகண்ட் வந்து கிரைண்ட் பண்ணணும். தேர்டு வந்து நல்லா அதை உள்ளே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். தேர்ட் பிக்சர். அப்புறம் மாவை எடுக்கணும். தென் இட்லி ஊற்றி வச்சுட்டு தென் ஸ்டீம் பண்ணால் வி கெட் த இட்லிஸ். தென் ஹோம் அப்ளைன்சஸ் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரெஷர் குக்கர் வந்து என்ன, வாட் இஸ் தட்? தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர். ஸோ வி ஆல் ஹாவ் ப்ரெஷர் குக்கர் இன் அவர் கிச்சன். நம்ம பார்த்துருப்போம். இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ரெடியூஸ் த டைமிங்ஸ். அப்படி தானே, நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைமை வந்து இட்ஸ் ரெடியூஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர் என்ன அப்படின்னா, சேவ்ஸ் டைம், மினிமைசஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபியூயல் அண்ட் சேவ்ஸ் எனர்ஜி. தென் ரிட்டைன்ஸ் நியூட்ரியன்ஸ் இன் ஃபுட். எங்கேயும் நியூட்ரியன்ஸ் வெளியே போகாது. தென் ப்ரிசர்வ்ஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபுட். அதோட ஃபுட்டோட நல்ல டெலிஷியஸ் டேஸ்ட் வந்து எங்கேயும் வெளிவிடாது. தென் ப்ரெஷர் குக்கிங் கேன் குக் ஃபுட்ஸ் 4 times ஃபாஸ்டர் தென் ஆர்டினரி குக்கிங். நம்ம பாத்திரத்தில் வச்சு வடிக்கிறத விட ப்ரெஷர் குக்கர் வந்து 4 times ஃபாஸ்டர் தென் ஆர்டினரி குக்கிங்கை விட அது 4 times ஃபாஸ்டர். The next page வந்து அதர் ஹோம் அப்ளையன்சஸ். வாட் ஆர் த ஹோம் அப்ளையன்சஸ் வி யூஸ் இன் த கிச்சன்னா? கேஸ் ஸ்டவ், தென் மிக்சர் கிரைண்டர், வெஜிடபிள் கெட்டல்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் யூஸ் ஃபார் பாயிலிங் வாட்டர், டீ எல்லாமே வந்துட்டு காஃபி எல்லாமே வந்து வைக்கலாம். தென் எலக்ட்ரிக் குக்கர், தென் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, தென் காஃபி மேக்கர். தீஸ் ஆர் ஆல்சோ த ஹோம் அப்ளையன்சஸ் தான். தென் கேஸ் ஸ்டவ் வந்து இட் குக்ஸ் ஃபாஸ்டர் பை கண்ட்ரோலிங் ஹீட். தென் மிக்சர் வந்து கிரைண்ட்ஸ் ஹாட் ஸ்பைசஸ், மேக்ஸ் சட்னி, ப்ரிப்பேர்ஸ் ஜூஸஸ் எல்லாத்துக்கும் மிக்சர் வந்து யூஸ் ஆகும். தென் கிரைண்டர் கிரைண்ட்ஸ் ஃபுட் கிரைண்ட்ஸ். தென் வெஜிடபிள் கட்டர் சாப்ஸ் வெஜிடபிள். கெட்டல் வந்து பாயில்ஸ் வாட்டர் அண்ட் ஹீட்ஸ் டீ அண்ட் காஃபி அதெல்லாம் ஹீட் பண்ணிக்கலாம். தென் எலக்ட்ரிக் குக்கர் வந்து குக்ஸ் ஃபுட் பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி. இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ்டு ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் டு ஸ்டவ். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது கேஸ் தீர்ந்து போச்சுன்னா கூட வி யூஸ் த இண்டக்ஷன் ஸ்டவ் டு ப்ரிப்பேர் தேர் ஃபுட். தென் காஃபி மேக்கர் மேக்ஸ் காஃபி ஆர் டீ, அதை வந்து யூஸ் பண்ணலாம். தென் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் அ பாப்புலர் ஹோம் அப்ளையன்ஸ் for preserving food. It works on the principle of cooling
கூலிங்க்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் ஆகுது. The fridge has a pump that transfers heat from the inside of fridge to its outside. This helps is to keep things cold. The cold temperature inside the fridge slows down the bacterial growth in food and thus preserves the food for a longer time. ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் ஆகுது. சேஃப்டி மெஷர்ஸ் இன் கிச்சன் அதை வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெவர் ப்ளே வித் கிச்சன் யூட்டன்சில்ஸ் சச் as knives, மேட்ச் பாக்ஸு, கிளாஸ் வேர்ஸ்லாம் we never play with that. யூஸ் a cloth to hold hot pans இருக்கும்போது we use the cloth. Inform an adult in case you smell cooking gas leakage ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து we inform the elders. adultsகிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். you don't go near the stove to off that. அதை வந்து நீங்களாக ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. you inform the elders. Turn off the gas stove, microwave oven and any other electrical gadget immediately after use. கண்டிப்பாக யூஸ் பண்ணி முடிச்சோன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ இது வந்து கிச்சன் அப்ளையன்சஸ்னால் மோஸ்ட் ஆஃப் தட் வந்து கேஸ் ஸ்டவ், மிக்சர், கிரைண்டரு, வெஜிடபிள் கட்டர், கெட்டல், எலக்ட்ரிக் குக்கரு, இண்டக்ஷன் ஸ்டவ், காஃபி மேக்கரு, தென் எவ்ரி திங், ஃப்ரிட்ஜு, ப்ரெஷர் குக்கர், இதெல்லாமே வந்துட்டு இப்போ கரண்ட் இயர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ அப்போல்லாம் வந்து ஓல்டன் ஏஜஸில் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நியூ மாடல் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, கையிலேயே மாவு அரைச்சாங்க, அடுப்பு ஊதுனாங்க, ஸோ கையிலேயே கட் பண்ணாங்க, அப்படி தானே. ஸோ உடலுக்கு வந்து நிறைய வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நவடேஸ் வந்து நம்ம எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை வாங்கி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நம்மளோட உடல் உழைப்பு வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ இட்ஸ் கிரியேட் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் அவர் ஹெல்த். அப்படி தான் நம்மளுக்கு உடம்புக்கு எக்ஸசைஸே இல்லை. ஸோ என்ன தான் இருந்தால் கூட நம்மளும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா we do some exercises in our life. ஸோ மேட்ச் காலம் A with காலம் B அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு போட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ see that. ஓகேவா, ஒரு கரண்டி, தென் அது வந்துட்டு இன்னொரு நியூ மாடல் வெசல், அது வந்து தென் ஆட்டுக்கல்லுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, அம்மிக்கல்லுக்கு பதிலாக மிக்சர் வந்துருச்சு, தென் அடுப்புக்கு ஸ்டவ், தென் பூரிக்கட்டைக்கு அது வந்து அந்த சப்பாத்தி மேக்கர் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே மாடர்ன் குட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென் மெடிசன் இன் த கிச்சன். ஸோ கிச்சனில் வாட்டர் ஆல் த மெடிசன்ஸ் என்ன இருக்குது, மெடிசன் வச்சுருப்போமா, இல்லை, ஃபுட்டே மெடிசன் தான், அப்படி தானே. இன் த பாஸ்ட் டைம்ஸ் கிச்சன் மெடிசன் வாஸ் ப்ராக்டிஸ்டு இன் எவ்ரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நியூ ஹவு டு ட்ரீட் சம் ஆஃப் த ailments ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மேனேஜ் எமர்ஜென்சிஸ் வித் வாட் வாஸ் அவைலபிள் இன் த கிச்சன். ஸோ ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட தட் பீப்புள்ஸ் நோ தட் என்ன போட்டால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுன்றது தே நோஸ், அப்படி தானே, தே நோ. Importance of some kitchen medicines. Garlic, பூண்டு. Then garlic is called the poor man's antibiotic. Poor man's antibioticனா வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள் அந்த வந்து பூண்டு. It helps to balance blood pressure, reduce balance பண்ணுது. Then reduces symptoms of common cold. Then asafoetida means பெருங்காயம். It improves the digestion. It is used as a remedy for diarrhea and dysentery வயிறு எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அ ரெமெடி. தென் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர், எல்லாத்துக்கும் தெரியும் இஞ்சி, அது வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் டைஜஷன். இட் ஆல்சோ ரெடியூசஸ் நாசியா, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. தென் டர்மரிக், மஞ்சள் தெரியும், காமன் ஆன்டி இன்ஃபெக்சன்ட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ஹீல் வூண்ட்ஸ். புண்ணு இருந்தால் கூட நம்ம மஞ்சள் பொடி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். தென் பிளாக் பெப்பர், இட் ரெமெடி ஃபார் கோல்ஸ், காஃப்க்கெல்லாம் வந்து இட் வெரி குட் ரெமெடி. தென் க்ளோவ்ஸ் மீன்ஸ் கிராம்பு, இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் டூத் பல்லு வலி வந்ததுன்னா நம்ம கிராம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கொரியாண்டர் ஜூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் வி ஹாவ்னா கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குது. தென் ரெடியூஸ் செஸ்ட் கான்ஜஷன், இட் இஸ் ரிச் இன் அயர்ன் அண்ட் விட்டமின்ஸ் A, B, C எல்லாமே வந்து கொரியாண்டர் லீவ்ஸில் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொரியாண்டர் டீக்கு என்ன வேணும் அப்படின்னா கொரியாண்டர் 1 tablespoon of powder is mixed to 2 or 3 cups of water. Jaggery is added and they are boiled for 5 minutes. It improves digestion. ஸோ கொத்தமல்லி டீ, சுக்கு காப்பி, கொத்தமல்லி காப்பி அப்படி தானே, அதெல்லாம் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. கம்பேர்ட் வித் டீ, காஃபி விட இது வந்து நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெஷரிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் மில்க் யூஸிங் தெர்மோமீட்டர் நம்மளாம் பார்த்துருப்போம், ஹாஸ்பிட்டலெலாம் வச்சுப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஃபீவர்னால் வச்சு பார்ப்பாங்க. ஸோ யூஸ்வலி அவர் பாடி டெம்பரேச்சர் இஸ் லோவர் இன் த மார்னிங், இட் இன்க்ரீசஸ் டியூரிங் த டே அண்ட் இஸ் ஹையஸ்ட் இன் த ஈவினிங்க்கு. சாயந்தரம் ஆக நம்மளுக்கே வந்து ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கே வந்து காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ
டிஃபிகல்ட் ஒன். அந்த டெம்பரேச்சர் வந்து உடல் வெப்பநிலையை அது சமப்படுத்திக்கும், நம்மளோட பாடியே வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்யும். Other than this, a rise in body temperature is usually caused by an infection. Using a thermometer to check our temperature can help us manage any illness. எந்த இல்னஸாக இருந்தால் கூட, என்ன சிக்கு இருந்தால் கூட, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த காய்ச்சல் தான் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தும். அப்படி தானே? அந்த காய்ச்சல் வந்ததுன்னா தான் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்களுக்கு எதனால் அது காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. வாட் இஸ் தெர்மாமீட்டர்? தெர்மாமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் பாடி டெம்பரேச்சர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ நேரோ ஷீல்டு கிளாஸ் டியூப் மார்க்டு லைக் அ ஸ்கேல். த மார்க்கிங்ஸ் ஷோ த டெம்பரேச்சர். டேனியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவர் ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் இன்வென்டட் மெர்க்குரி தெர்மாமீட்டர் இன் 1714. இப்போ நம்ம மெர்க்குரி தெர்மாமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஒரு டேனியல் ஃபாரன்ஹீட் அப்படின்றவர் தான் வந்துட்டு அந்த 1714 அந்த மெர்க்குரி தெர்மாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் தெர்மாமீட்டர் தான் இருக்குது, உள்ள வச்சு பார்த்தோன்னா தெரிகிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த தெர்மாமீட்டர் ஃபார் மெஷரிங் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட உடல் வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து இருக்குது. ஓகேவா? This is the lesson. You all see the video and listen carefully and understand that. Okay ma? Thank you.